ஐயோ வேணாம் வேணாம், ரிஸ்க்குங்க, வேணாம். Hey guys, welcome back to Bharat Travel Vlogs. And இன்னைக்கு இன்னொரு புது ரைடு. அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2:40 ஆகுது. அண்ட் சண்டே இன்னைக்கு. ஸோ கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும். ஏன்னா நார்மலாக மிட் நைட்டில் எல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க. வீக்கெண்ட் டைம் வேறு இல்லை. ஸோ என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்து இது ஒரு ரவுண்ட் ட்ரிப். ஸோ எனக்கு ஒன்றும் பிளான் இல்லை. அண்ட் மை ஃபஸ்ட் டெஸ்டினேஷன் இஸ் வால்பாறை இன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் இம்ப்ரவைஸ் பண்ணுவேன். போக போக நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. டிபெண்டிங் அப்பான் த கிளைமேட், டிபெண்டிங் அப்பான் மை ஹெல்த், தகுந்த மாதிரி நான் வந்து ஃபர்தராக மூவ் பண்ணுவேன். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா வந்து என்னோடய ஹெல்த் வந்து லைக் ஐ ஹாவ் அ பேக் ப்ராப்ளம். இப்போது வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஐ டுக் சம் பெயின் கில்லர். ஸோ 1 வீக்காக வந்து கொஞ்சம் எனக்கு பேக் ப்ராப்ளம் இருந்ததால் லைக் ஐ எம் நாட் ஃபுல்லி லைக் recovered, but 80-85% I'm okay now. ஸோ எதுக்கு தள்ளி போடணும்னு சொல்லிட்டு ஐ started my travel again. ஸோ வந்து வால்பாறை போகிறதுக்கு எனக்கு வந்து 5-10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் வந்து இங்கே வந்து மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதால ரோட்ஸ் ஒன்ட் பி ஸ்மூத், ரஃப் பேச்சஸ் இருக்கும், பாட்ஹோல்ஸ் இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும் இங்கே. ஸோ சீக்கிரமாகவே படுத்துட்டேன். ஸோ ஐ ஹேட் அ ஆவரேஜ் ஸ்லீப், அது போதும். அதுக்கப்புறம்னா வந்து ஒன்ஸ் முழிச்சிட்டேன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தூக்கம் வராது. ஸோ ஐ ஸ்டார்டட் ரெஸ்டிங் அப். அண்ட் இப்போது வந்து 2:40, நான் 2:30 கிளம்பலான்னு பிளான் பண்ணேன். பட் 10 minutes ஓகே. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இவ்வளோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் சி எப்படி போகுதுன்னு. ஸோ இது வந்து பொள்ளாச்சி ரூட் எடுக்கணுமா இல்லை வேறு உளுண்டூர்பேட், சாரி உதுமலைப்பேட் அந்த ரூட்டு வந்து எடுக்கலாமான்னு தெரியல. பட் எனக்கு அஃப்கோர்ஸ் வந்து நான் பெரம்பலூர் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ஐம் கோயிங் டு டேக் மை மொபைல் ஆன், அங்கே மேப் போட போகிறேன். ரோடும் போட மாட்டாங்க எப்படியும் இப்போதைக்கு. இந்த மெட்ரோவால் ரொம்ப பாதிக்கிறோம். அசோல்ஸ் மாதிரி இருக்கும். ஐயோ இது அதுக்கு மேலே இது. இந்த சிட்டியை விட்டு போனதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் vlogging. ஸோ அதுக்கப்புறம் நான் கேமரா மோஸ்ட் ப்ராபபிளி நான் உள்ளே வச்சுருவேன். ஏன்னா நைட் டைமால் இருக்கிறதால ரொம்ப ஆகுன்னு காமிக்க முடியாது. போட்டு ஓட்டுறோம் காரை. ஆனால் அது
சிலவங்கன்னா வந்து சாட்டர்டே டைமில் அரை போதையில் வந்து ஓட்டிகிட்டு இருப்போம் காரை. பார்த்து தான் ஓட்டணும். வீட்டுக்கே போகாமல் காரை இங்கேயே ஹால்ட் பண்ணிவிட்டு இங்கேயே சுற்றிட்டு நம்மளுக்கு தான் ரொம்ப பிரச்சனை. இது மாதிரி ஆளுங்க கூடனா வழியும் விட மாட்டாங்க. வந்தாச்சு. இன்னொரு 2 கிலோமீட்டர்ஸில் குரோம்பேட் வந்துடும். ஸோ அங்கேருந்து ஃபுல் ஸ்ட்ரீட் நான் ஸ்டாப்பாக வந்து ஹைவே கனெக்ட் ஆகிடும் இங்கேருந்து. ஸோ இதான் தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே கனெக்டடாக இருக்கிற ஒரே இது இங்கே தான். செம்ம க்ரௌடாக இருக்கும் எப்பயுமே. சண்டே இருக்கிறதால வந்து க்ரௌட் தெரியல. பட் வீக் டேஸ் டூ மண்டே டியூஸ்டே இல்லை ஃப்ரைடே வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும் இங்கே. இப்போ விண்டில் செம்மையாக இருக்குது. ஹெல்மெட் வைசர் எடுக்கும் போது தாங்க தெரியுது விண்ட் பிளாஸ்ட்டு. ஸோ இதோட நான் வந்து என் வீடியோ வந்து இங்கே வந்து நான் கொஞ்சம் டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ரோடு வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். ஐ மீன் பேட்ரோல்ஸ் கொஞ்சம் இருக்கும். அண்ட் வந்து ஹைவே டோட்டலாக இருட்டில் ஒன்றும் காமிக்கவும் முடியாது. ப்ளஸ் பிளாக் பண்ணுறதும் வேஸ்ட்டு. ஸோ நான் இங்கே நார்மலாக வந்து ஷட் டவுன் பண்ணிடுவேன் என்னோடய கோப்ரோவை. ஸோ வந்து எப்போ டே லைட் வருதோ நான் அங்கே பிளாக் பண்ணிக்கிறேன். So catch you up. So hey guys, welcome back to Bharat Travel Vlogs. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டயர்டாக இருந்ததால் நான் வீடியோ வந்து எடுக்கலை. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:55 ஆகுது. அண்ட் இப்போ வந்து பெரம்பலூர் கிட்ட இருக்கிறோம். ஸோ பெரம்பலூரில் வந்து 3 கிலோமீட்டர்ஸ் அவே. ஸோ இங்கேருந்து வந்து கொஞ்சம் ரைட் எடுத்து நம்ம வந்து போக வேண்டியதாக இருக்குது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் ஜேர்னி. பேக் பெயின் இருக்கிறதால என்னால் ஒழுங்காகவே நான் அந்த கேப்சர் பண்ண முடியல எதுவுமே மூமெண்ட்ஸ் ஆர் ஈவன் வீடியோஸ். ஏன்னா இரிட்டேட்டிங்காக இருக்குது. பேக் பெயின்னா ஃபுல் பேக் பெயின் கிடையாது. கொஞ்சம் 80% ரீகவர் ஆனாலும் 20% கொஞ்சம் இச்சியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது. ஸோ இப்போ பெரம்பலூர் வந்து 3 கிலோமீட்டர்ஸ் போனால் வந்துடும். பட் அதுக்குள்ளே நம்ம வந்து ரைட் கட் பண்ணிடுவோம். மேப்பில் அதான் காமிக்குது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் ரைட். இன்னும் வந்து 256 கிலோமீட்டர்ஸ் இருக்குது காமிக்குது ஆலியார் டேம் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் 20 கிலோமீட்டர்ஸ் வந்து ஹேர்பின் பெண்ட் இருக்குது. ஸோ எப்போ ரீச் ஆகும்னு எனக்கே தெரியாது. பட் பார்ப்போம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்தேன். அப்போ தான் கொஞ்சம் பெயின் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். பெயின் மட்டும் இல்லைனா கொஞ்சம் இன்னும் ஆக்டிவாக இருப்பேன். கொஞ்சம் இன்னும் ஃபர்தர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பேன். பட் பெயின் இருக்கிறதால ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது.
ஸோ இந்த ரைட் கட் பண்ணணும். இது வந்து துரியூர் அந்த பிளேஸ் கொண்டு போகுது. ஸோ வால்பாறைனா போகிறீங்கன்னா இந்த ரூட்லாம் காமிக்குது. இல்லைன்னா வந்து திருச்சியிலேருந்து கரூர் கூட்டிகிட்டு போகுது. என் கால்கள் பயணத்தில் என் கண்கள். ஸோ இதுவே இந்த ரூட் வந்து அப்படியே இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 சைட்லேயும் வர மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பர் ஹைவே இருக்காது. இது வந்து ஒரு இன்டர்லிங்க் ரோடு மாதிரி. எஸ், பைபாஸ் ரோடு. கொஞ்சம் மொபைலில் பிரைட்னஸ் ஏற்றி வைக்கிறேன், ஏன்னா என்னால் பார்க்க முடியல. ஸோ லாஸ்ட் டைம் லைக் 2 years பிஃபோர் வந்து ஒரு பச்சைமலைன்னு ஒரு ட்ரிப் நான் போனேன். ஸோ அப்போ வந்து நைட் டைமில் தான் இந்த ரோடே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது வந்து எனக்கு இப்படி தான் இருக்கும்னு எனக்கு தெரியாது. பட் நைட் டைமில் வரும்போது சுத்தமாக தெரில, ஜஸ்ட் இருட்டாக இருந்துச்சு. எப்படியாச்சும் ஹைவே பிடிச்சிடலான்னு தான் இப்படி ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்போது. ஸோ இப்படி தான் இருக்கும் போல். நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. ஒரு சில் ப்ரீஸ் வருது ஒரு மலைக்கிட்ட வரும்போது. இந்த பிளேஸ் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அப்படியே ஹைவே தள்ளி துரியூர் இந்த பிளேஸுக்கு மறக்காமல் வாங்க. நீங்கள் திருச்சியோ எங்கேயோ பக்கத்தில் இருக்கீங்கன்னா. ஹே காய்ஸ், இப்போ வந்து தாராபுரம் வந்திருக்கோம். அண்ட் இந்த ஸ்பாட் செம்மையாக இருக்குது, உண்மையாகவே நல்லா இருக்குது. மழை பெஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் அங்கே வந்து உங்களால் பார்க்க முடியுது. உங்களால் பார்க்க முடியுதான்னு தெரியல. அது வந்து டர்போ விண்ட் எனர்ஜிக்கு இதுக்காக பண்ணுறாங்க. ஸோ இன்னும் எனக்கு 116 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நான் வந்து ஆலியார் டேம் அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. எப்படியாவது நான் வந்து இந்த வால்பாறை ஹேர்பின் பெண்ட் வந்து இன்னைக்கு க்ராஸ் பண்ணி ஆகணும். கூகுளில் பார்த்தேன், வால்பாறை வந்து 6 PM வந்து வெஹிக்கிள்ஸ்னால் வந்து உள்ளே போயிடணும். அதுக்கப்புறம் வெஹிக்கிள்ஸ் வந்து நாட் அலௌடாக செக் போஸ்ட்லேயே வந்து இது பண்ணிடுறாங்க, போக சொல்லிடுறாங்க. அது மாதிரி காலையில் 7 AM தான் வந்து ஸ்டார்டிங்கு. ஸோ க்ளோசிங் டைம் 6 PM அப்படின்னு கூகுளில் போட்டிருக்கு. ஸோ இது உண்மையாக இல்லையான்னு தெரில. பட் நான் 6 PM போக மாட்டேன், அதுக்கு முன்னாடியே நான் போக ஆரம்பிச்சிருவேன். பட் எனக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. நான் வந்து மேக்ஸிமம் வந்து 25 கிலோமீட்டர்ஸ் 30 கிலோமீட்டர்ஸ்க்கு ரெஸ்ட் விட்டுறேன். பட் வந்து அது எஃபெக்டிவாக இல்லை. ஒரு லாங் பிரேக் வேணும். பட் இந்த இது வந்து லாங் பிரேக் கொடுக்க முடியாது இந்த இதில். ஏன்னா லாங் பிரேக் கொடுத்தேன்னா என் டியூரேஷன் வந்து அதிகமாகிடும். அப்புறம் நான் போகிற டிஸ்டன்ஸும் நேரமாக ஆகிடும்.
பட் டேரெக்டாக வால்பாறை போகிறது வந்து ஒரு ஹெக்டிக்கான இது. அதுவும் சென்னையிலேருந்து இதே திருச்சியோ சம்வேர் கோயம்புத்தூர் திண்டுக்கல்னால் வந்து ஈஸி தான், ஒரு 2-3 ஹவர்ஸ் தான் மேக்ஸிமம் அங்கே போகிறது. பட் சென்னையிலேருந்து பார்க்குறம்போது அது ரொம்ப ஹெக்டிக்கானது. நான் லாஸ்ட் டைமே நான் ஃபேஸ் பண்ணேன் இந்த இதை. பட் எனக்கு வந்து அப்போ பேக் பெயின் இல்லை, ஈஸியாக மூவ் ஆகிட்டேன். ப்ளஸ் கோவிட் டைம் வேறு அப்போது. ஸோ வந்து அவ்வளோவா வந்து டிராஃபிக்கும் கிடையாது. பட் இந்த டைம் வந்து டிராஃபிக் வந்து அதிகமாக இல்லைன்னா கூட பட் என்னோடய பேக் பெயின் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஆமாம், காரில் வந்துங்க சரக்கு வந்து அனுமதிட்டாங்க. ஐயோ வேணாம் ரிஸ்க்குங்க, வேணாம். நான் தனியாக வேறு வந்திருக்கேன். சாரி.